நம்முடைய முதலமைச்சருக்கு எதற்கும் நெஞ்சில் துணிவில்லை, எதிலும் தெளிவில்லை. நீ சிறந்ததை செய்கின்ற போது நாங்கள் பாராட்டுகிறோம், ஆனால் அவனுக்கு ஒன்றும் பாதி புரியவில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டை ரொம்ப கேவலமான மாநிலமாக ஆக்கப் போகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஜூலை 24th அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. நீட் தேர்வு நிரந்தரமா நீக்கப்படணும், எங்களுக்கு நீட் தேர்வு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தான். திமுக தான் நீட்டை கொண்டு வந்துச்சு. ஆனா அவங்க அதை வெளியே சொல்லாம சைலண்டா இருக்கிறாங்க. யாருக்கு என்னன்னா என்ன, எப்படி போனா என்ன. ஆனா கேள்வி கேட்பது என்னவென்றால், இப்ப இருக்கிற டிவிகே கவர்மெண்ட் CM அவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்? அவர்களுக்கு சொந்தமாக எதை பற்றியும் கருத்து கிடையாது, சிந்தித்தும் பழக்கம் இல்லை. மக்களிடம் இவர் பேசுகிறாரா? மக்களிடம் எதற்காக பேச வேண்டும் என்றால் மக்கள் கருத்தை திரட்ட வேண்டும். இது ஜனநாயகம். நீ ஒரு மன்னன் இல்லை, நீ உன் நோக்கத்திற்கெல்லாம் ஆட்சி செய்ய முடியாது. மேகதாது ஒரு பிரச்சனை, CBSEயில் இந்தியை திணிக்கிறார்கள் என்பது இன்னொரு பிரச்சனை. இப்படி பல்வேறு பிரச்சனைகள். எதிலும் நம்முடைய விஜய் பேசாமடந்தையாக இருக்கிறார்கள். பேசாமல் ஒரு முதலமைச்சர் ஆள முடியாது. ஏனென்றால் மக்கள் கருத்தை முதலமைச்சர் தான் திரட்ட வேண்டும். 7.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் தமிழ்நாட்டில். 7.5 லட்சம் பேர் உள்ளே வர முடியாது. நீட் தேர்வை வைத்தார்கள், 1.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். 75,000 பேர் 65,000 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள். அதில் 10,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது. 600 மதிப்பெண் எடுத்தவனுக்கு பணம் கொடுக்க முடியாது. ஆகவே அவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றும் அவன் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாது. பணக்காரர்கள் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியுமா? CBSE பள்ளிக்கூடங்களுக்கு எதற்கு வைக்க வேண்டும்? கேந்திர வித்யாலயத்தை வைத்துக்கொள். ஏனென்றால் மத்திய அரசாங்க அலுவலர்கள் ஊராக மாறுவார்கள், அவர்களுக்கு பள்ளிக்கூடம் வேண்டும் என்பதற்காக வைத்துக்கொள். ஆனால் CBSE எதற்காக இருக்க வேண்டும்? அதில் எதற்கு மும்மொழி கொள்கையை திணிக்க வேண்டும்? கல்வி மாநில பட்டியலில் இருந்தால் CBSE பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி இருக்காது. காக்ரோச் ஜனதா கட்சி என்பது உண்மையிலேயே வேலை வாய்ப்பின்மையினால் ஏற்பட்ட கழகம்தான். அதாவது மாணவர்கள் படிக்கிறார்கள், படித்த அளவுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஒருவர் உண்ணாநோன்பு கூட இருக்கிறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு சரியான குறிக்கோளை நோக்கி போகிறதா என்று சொல்ல முடியாவிட்டாலும் இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனைகளை இவர்கள் கையில் எடுத்தால் உண்மையிலேயே பெரிய மாறுதல். இந்த மாணவர்கள் பேசுவதற்கும் போராடுவதற்கும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. நீ இந்த அரசு கொடுக்குற சலுகை பணத்தை மட்டும் எங்களுக்கு கட்டு, மாதம் உனக்கு 1000 ரூபாய் செலவுக்கு தருவார்கள், மேட்னி ஷோ பார்த்துக்கள். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கரப்பை அவர்களை சந்திச்சு நீட்டை பத்தின பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு, அதை பத்தி தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. ஒரு 20 நாட்களாகவே நீட்டை பற்றின பேச்சு உலக அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அதில் தமிழகத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக நீட்டுக்கு எதிராக நிறைய இடங்களில் மாணவர்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. நீட் தேர்வு நிரந்தரமாக நீக்கப்படணும், எங்களுக்கு நீட் தேர்வு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தான். காங்கிரஸ் ஆட்சியில் திமுக மந்திரியாக இருந்தபோது இந்த நீட்டை அறிமுகப்படுத்தினார்கள். பிறகு அவர்களே அதை எதிர்த்தார்கள். தாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம் என்ற செய்தியை மட்டும் மக்களிடம் மறைத்து கொண்டார்கள். யார் மறைச்சிட்டா? திமுக. சரி, காந்தி செல்வன் தானே அதை கொண்டு வந்தார். திமுகவினுடைய மந்திரி காந்தி செல்வன் அதை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார். ஆகவே நீட்டை அறிமுகப்படுத்திய போது இவர்களுக்கு அறிவு இருந்திருக்க வேண்டும், இந்த நீட்டை நாம் தான் இந்த தீமையை கொண்டு போகிறோம் என்று. 2வது, கல்வி பட்டியல் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாறிவிட வேண்டும் என்று அப்பொழுதுக்கு எப்பொழுது சொல்லுகிறார்களே தவிர கொண்டு வரவில்லை. அதற்கான முயற்சிகளை கடுமையாக ஆளுங்கட்சிகள் எடுப்பதில்லை. எல்லா கட்சிகளையும் இணைத்து கொள்வதில்லை. அதில் அதற்கு ஒரு பொது போராட்டம் இல்லை. எப்பொழுதாவது ஒரு முறை சொல்லுவார்கள். கல்வியும் மருத்துவமும் உண்மையிலேயே மாநில பட்டியலில் இருக்க வேண்டிய 2 துறைகள். இது ஒரு சரியான விஷயம் தானேயா? மாநில பட்டியலில் இருந்தா தானே அந்த மாநிலத்துக்குரிய அனைத்து வகையான கிடைக்கும். நம்முடைய அரசியல் சாசனமே கல்வியை மாநில பட்டியலுக்கு தான் அளித்தது. இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் கல்வியை கான்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இருவருக்கும் பொதுவான பட்டியலுக்கு கொண்டு போனார். ஓகே. அப்பொழுது இவர்களெல்லாம் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள்.
பிறகு அது அப்படியே அது பழக்கமாக ஆகிவிட்டது. இந்திரா காந்தி காலம், எமர்ஜென்சி காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் கல்வி அவர்களுடைய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் இங்கே எதற்கு வைக்க வேண்டும்? கேந்திர வித்யாலயத்தை வைத்துக்கொள். ஏனென்றால் மத்திய அரசாங்க அலுவலர்கள் ஊராக மாறுவார்கள், அவர்களுக்கு பள்ளிக்கூடம் வேண்டும் என்பதற்காக வைத்துக்கொள். ஆனால் சிபிஎஸ்இ எதற்காக இருக்க வேண்டும்? அதில் எதற்கு மும்மொழி கொள்கையை திணிக்க வேண்டும்? அதில் ஹிந்தி படித்தாக வேண்டும், இல்லாவிட்டால் தேர்ச்சி பெற முடியாது என்ற நிலையை ஏன் ஏற்படுத்த வேண்டும்? கல்வி மாநில பட்டியல் இருந்தால் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி இருக்காது. சிறப்பு. இது மத்திய அரசாங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் நுழைகின்றன. அந்த பள்ளிக்கூடங்களின் வழியாக இந்தி திணிப்பு நடைபெறுகிறது. ஆகவே இது எந்த காலத்திலும் இவர்கள் பொதுவாக நம்முடைய அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்களே அதை செய்வார்கள், பிறகு அவர்களே எதிர்ப்பார்கள், பிறகு அவர்களே அதை தொய்ய விடுவார்கள். இத்தகைய நிலைதான். ஒரு நாளாவது யோக்கியதையோடு நாங்கள் தான் நீட்டை கொண்டு வந்து விட்டோம், அது தவறாக போய்விட்டது என்று ஒப்புக்கொள்ளுகிற பெருந்தன்மை திமுகவிடம் என்றைக்கும் இருந்ததில்லை. நாங்கள் தான் கொண்டு வந்தோம், தவறாக போய்விட்டது, இப்பொழுது நாங்களே அதை எதிர்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு திடீரென்று காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு புதிய கட்சியினுடைய எழுச்சி வடநாட்டிலே ஏற்பட்டது. அது தமிழ்நாட்டிலும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, தொடங்கி இருக்கிறது. அங்கங்கே மாணவர்கள் உட்கார்ந்துட்டு நீட்டுக்கான போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா இடங்களிலும் நீட் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. 10,000 இடங்கள் தான் நீட் தேர்வின் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கின்ற இடம். இதற்கு பெரிய அளவுக்கு பல ஆயிரம் மாணவர்கள் எல்லோரும் 7.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் தமிழ்நாட்டில். இவர்கள் பூராவும் நேரடியாக மருத்துவக் கல்லூரி தேர்வுக்குள்ளே வருவது என்பது, வடிகட்டுவது என்றால் 99.72 மதிப்பெண் அதுக்கு கட் ஆஃப் மார்க் வைக்க வேண்டும். 7.5 லட்சம் பேர் உள்ளே வர முடியாது. நீட் தேர்வை வைத்தார்கள், 1.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள், 75,000 பேர் 65,000 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள். அதில் 10,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது. இது ரொம்ப ஃபார் த ரிச். இந்த கல்வி என்பது, நீட் தேர்வு என்பது பெரிய பணக்காரர்களுக்கான படிப்பாக மருத்துவக் கல்லூரி ஆகிவிட்டது. 10,000 பேருக்கு தான். பணக்காரர்கள் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியுமா? சாதாரண பணக்காரர்கள் தான் ஆக முடியும். எடப்பாடி கொண்டு வந்த அந்த 7.5% பேர் அரசு பள்ளியிலிருந்து வர முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லுகிறேன், அதில் எவ்வளவோ தவறுகள் நடக்கின்றன. இவற்றையெல்லாம் மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை. அதாவது 65,000 பேர்லேருந்து 75,000 பேர் தேர்ச்சி அடைகிறார்கள். 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. ஆமாம் ஆமாம். சரி, 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதி வடிகட்டப்பட்டு தமிழ்நாட்டில் 7.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். அதில் நீட் தேர்வு எழுதுகிறவர்கள் 1.5 லட்சம், அதில் தேர்ச்சி அடைகிறவர்கள் 65,000 பேர். அதில் இடம் கிடைப்பது 10,000 பேருக்கு. அதில் அரசு தரப்பு இடங்கள் மிக குறைவான பேருக்கு தான் கிடைக்கும். மற்றவெல்லாம் தனியார் கல்லூரிகளில். தனியார் கல்லூரிகளில் எப்படி எடுக்கிறார்கள் என்றால், இந்த ஊழலை எவனும் கண்டிப்பதே இல்லை. 250 மதிப்பெண் மொத்த மதிப்பெண் எடுத்தவனுக்கு இடம் கிடைத்துவிடும், 650 எடுத்தவனுக்கு கிடைக்காது. ஏனென்றால் அவன் கேட்கிற 2 கோடி 3 கோடியே இவன் கொடுப்பான். 300 மதிப்பெண் எடுத்தவன் கொடுத்து விடுவான், அவனுக்கு இடம் கிடைத்து விடும். 600 மதிப்பெண் எடுத்தவனுக்கு பணம் கொடுக்க முடியாது. ஆகவே அவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றும் அவன் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாது. கூடுதல் மதிப்பெடுத்தவன் சேர முடியாது. அரசு கோட்டாவை விட்டுவிடு, அரசு கோட்டா முறைப்படி நடக்கும். ரொம்ப அதிகமான மதிப்பெண் எடுத்தவர்கள் ஒரு பகுதியினர் உள்ளே போய்விடுவார்கள். மீத பகுதியினர் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போகின்றவர்கள் எல்லாம் எவன் பணம் கூட கொடுக்குறானோ அவன் நீட்டில் தேர்ச்சி அடைந்திருந்தால் போதும். அவன் நிறைய மதிப்பெண் எடுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. 290 மதிப்பெண் எடுத்தால் நீட்டில் தேர்ச்சி என்றால் 290 மதிப்பெண் எடுத்தவன் 2 கோடியை கொடுத்து உள்ளே போயிடுவான். 600 மதிப்பெண் எடுத்தவன் பணம் இல்லாத காரணத்தினால் வெளியே நிற்பான். இத்தகைய ஒரு பாகுபாடு கல்வியில் நடக்கிறது என்று சொன்னால் இது ரொம்ப கொடுமை. 2வது, இந்த படிப்பு ரொம்ப அரியதாக மருத்துவக் கல்லூரி படிப்பு ஆகிவிட்ட காரணத்தினாலே வடிகட்டி வருகின்ற போது பல பேர் வெளியே தள்ளப்படுகிறார்கள். இதற்கு நான் ஒரு பெரிய யோசனை சொன்னேன். இந்த ஒவ்வொரு மாநில அரசும் ஒரு 10,000 பேர்லேருந்து 55,000 பேர் நீட் தேர்வு பெற்று மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உக்ரைனில், ரஷ்யாவில், ஜெர்மனியில், ஜப்பானில், சீனாவில், அமெரிக்காவில், இங்கிலாந்தில் மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு பணம் இல்லை. ஆகவே அரசு வங்கிகளுக்கு உத்தரவாதம் கொடுத்து அவர்களுக்கு கடன் கொடுக்கும்படி சொல்ல வேண்டும். வங்கி உத்தரவாதம் கொடுத்து 5 ஆண்டுகள் கழித்து அவர்கள் திரும்ப கட்டுவார்கள். அதில் கட்டாமல் போகிறவன் ஒரு 10 விழுக்காடு இருப்பான். அதற்கு அரசு உத்தரவாதம் கொடுப்பதன் மூலம்
இந்த 10,000 பேரை இவர்கள் படிக்க வைப்பார்கள், 50,000 பேர் வெளிநாட்டில் படிப்பார்கள். ஆக தேவைக்கு மேலான ஒரு வீதிக்கு 2 டாக்டர்கள் வருகிற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நிலை அதில் ஏற்படும் என்று நான் இந்த யோசனையை நான் ஒரு 7 ஆண்டுகளாக நீட்டு வந்த காலமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கேட்பதில்லை இந்த அரசாங்கம். இந்த டிரான்ஸ்போர்ட்டையே பஸ்ஸையே 48,000 கோடி கடன் இல்லாமல் ஓட்டுவதற்கு என்ன செய்யலாம் என்று எங்களுடைய கொள்கை புத்தகத்திலெல்லாம் போட்டிருக்கிறோம். அதை இன்னொரு தடவை பேசுவோம். ஆகவே இந்த காக்ரோச் ஜனதா கட்சி என்பது உண்மையிலேயே வேலை வாய்ப்பின்மையினால் ஏற்பட்ட கலகம்தான் அது. அதாவது மாணவர்கள் படிக்கிறார்கள், படித்த அளவுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. முன்பு அவன் 10வது 8வது படிப்பான், மண்வெட்ட போய்விடுவான். இப்பொழுது அப்படி அல்ல. பொறியியல் கல்லூரிகள் படிக்கிறார்கள், உயர் படிப்பு படிக்கிறார்கள். படித்த பிறகு அவங்களுக்கு அந்த தகுதிக்கு வேலை வேண்டும். அந்த தகுதிக்கு இப்பொழுது வேலை இல்லை. நம்முடைய உயர்கல்வி அமைச்சர் விஜய் அமைச்சரவையில் இருக்கிறவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இந்தியா முழுவதும் எவ்வளவு பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றனவோ 50% என்றால் 50% தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 50% கல்லூரிகள், 27 மாநிலத்திலும் 50% கல்லூரிகள். இவ்வளவு கல்லூரிகள் இருந்தும் நம்முடைய மாணவர்களுடைய அந்த பொறியியல் கல்லூரியினுடைய தரம் கூடுதலாக இல்லாத காரணத்தினாலே இவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள நிறுவனங்கள் வருவதில்லை. ஆகவே தரக்குறைவான பொறியியல் படிப்பு தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது என்று அவர் சொன்னார். அதுக்கு என்ன மாற்று செய்ய போகிறார் என்று அவர் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறேன், ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் புற்றீசல் போல வந்த பிறகு இவர்களுக்கு அரசு சலுகையாக எந்த சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதை மட்டும் கட்டிவிட்டு அவன் பாடம் சொல்லி கொடுக்குறான். அதாவது இவனுக்கு பிற்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக இவனுடைய சம்பளம் முழுவதையும் அரசு கட்டுகிறது. அவர்களுக்கு அந்த 7.5% எடப்பாடி கொண்டு வந்த கோட்டாவும் இருக்கிறது. ஆக எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு ஒரு நெருக்கடியும் கிடையாது. கிராமந்தோறும் இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் போய் சேர்ந்து விடுகிறார்கள். மாணவர்கள் போதுமானதாக இல்லை அந்த கல்லூரிகளில். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ ஒன்றும் சம்பளம் கட்ட வேண்டாம், நீ இந்த அரசு கொடுக்குற சலுகை பணத்தை மட்டும் எங்களுக்கு கட்டு, மாதம் உனக்கு 1000 ரூபாய் செலவுக்கு தருவார்கள், மேட்னி ஷோ பார்த்துக்கள், அது வேறு. சரி. அப்படி அந்த கல்லூரிகள் என்ன செய்கின்றன, லேபரேட்டரி இருக்காது. கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு 10 ஆசிரியர்கள் இருக்க வேண்டுமென்றால் 2 ஆசிரியர்கள் இருப்பார்கள். இந்த 2 ஆசிரியர்கள், ஒரு ஆசிரியர் தான் பெர்மனெண்ட்டாக இருப்பார், ஒரு ஆசிரியர் டெம்பரரியாக வந்து போவார். இப்படி இவர்கள் பேருக்கு கல்லூரிகளை நடத்தி ஒரு வழியாக சான்றிதழ்களை கொடுத்து தேர்ச்சி அடைந்து விட்டதாக வெளியே தள்ளுகிறார்கள் தனியார் கல்லூரிகளில். அதனுடைய விளைவாக நம்முடைய பொறியியல் கல்லூரிகளுக்கு தரம் இல்லை, அதன் காரணமாக வேலை வாய்ப்பில்லை. இத்தகைய நிலைகள்லாம் இருக்கின்றன. இப்பொழுது காக்ரோச் ஜனதா பார்ட்டி வேலையின்மை குறித்த கவலைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. இவர்களை காக்ரோச்சுகள் என்று, கரப்பான் பூச்சிகள் என்று சொல்லிவிட்டார் நம்முடைய தலைமை நீதிபதி. அது ஏதோ ஒரு உவமைக்காக அவர் சொன்னார். ஆனால் அதை இவர்கள் பிடித்து கொண்டு, ஆமாம் நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான், ஆமாம் எங்களுடைய வலிமை என்ன என்று பார் என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் கிளம்பியிருக்கிறார்கள். கல்வி மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஒருவர் உண்ணாநோன்பு கூட இருக்கிறார். உண்ணாநோன்பு இருந்து இப்பொழுது அவரை மருத்துவமனையில் 20 நாட்களுக்கு மேலாகவே இருக்கிறார். ஆனால் இவர்கள் சொல்வது ஒரு குறிப்பிட்ட மந்திரியை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள். உண்ணாநோன்பு இருப்பது தான் வெற்றிகரமாக இருக்குமே தவிர ஒரு மந்திரியினுடைய கருத்து அல்லது. அந்த நீட்டு, இந்த ஒரு மந்திரி போய்விட்டால் நீட்டு போய். இன்னொரு விஷயம் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க நீட்டை கொண்டுட்டு வந்தது திமுக தான் நீட்டை கொண்டு வந்துச்சு. ஆனால் அவங்க அதை வெளியே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. யாருக்கு என்னன்னா என்ன, எப்படி போனால் என்ன. ஆனால் கேள்வி கேட்பது என்னவென்றால், இப்போ இருக்கிற டிவிகே கவர்மெண்ட், சிஎம் அவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார், சிஎம் அவர்கள் ஏன் இன்னும் வாயத்திலிருந்து பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியங்கள் எழுதி அதை போர்டை கையில் வச்சுட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். இது நியாயமான போராட்டம் தான். நம்முடைய முதலமைச்சர் ஒரு பேசாமலந்தை. அவர் பேசுவதே இல்லை. பேசினால் சிக்கல் வரும் என்று அவர் பேசுவதில்லை. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஒரே தரம். 2 பேரும் எழுதி கொடுப்பதை படிக்கிறவர்கள். அவர்களுக்கு சொந்தமாக எதை பற்றியும் கருத்து கிடையாது, சிந்தித்தும் பழக்கம் இல்லை. 2 பேருக்குமே பழக்கம் இல்லை. 2 பேருக்குமே எழுதி கொடுக்குறவனுடைய அறிவு எவ்வளவோ அந்த அறிவு தான் இவர்கள் வெளிப்படுத்துகின்ற அறிவு. சட்டமன்றத்திலோ பிற இடங்களிலோ அவர்கள் பேசுகிறார்களே, ஒரு காரைக்காக பேசுவார்கள். அப்படி பேசும்போது எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் வெளிப்படுத்துகின்ற அறிவு இந்த எழுதி கொடுக்குறவனுடைய அறிவு மட்டும்தான். ஆக அவன் எவ்வளவுக்கு குறைவாக இருக்கானோ அவ்வளவுக்கு குறைவாக பேச்சின் தரம் இருக்கும்.
இவர் எல்லாவற்றுக்கும் அஞ்சுகிறார் முதலமைச்சர். மேகதாதுவை நாங்கள் சட்ட எதை வச்சு அஞ்சுகிறான்னு சொல்றீங்க இல்லையா? ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீட்டை பத்தியும் நீட்டில் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். அப்பொழுதும் சொல்லுகிறார்கள், இப்பொழுதும் சொல்லுகிறார்கள் பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று. கருத்து ரீதியாக எதற்காக எதிர்க்கிறார்? பாராளுமன்ற இடங்களின் தொகுதி வரையறை தமிழ்நாட்டுக்கு சிறிய மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்பாக அமையப் போகிறது. மக்களிடம் இவர் பேசுகிறாரா? மக்களிடம் எதற்காக பேச வேண்டும் என்றால் மக்கள் கருத்தை திரட்ட வேண்டும். இது ஜனநாயகம். நீ ஒரு மன்னன் இல்லை, நீ உன் நோக்கத்திற்கெல்லாம் ஆட்சி செய்ய முடியாது. எந்த நோக்கை பற்றி ஆட்சி செய்ய விரும்புகிறாயோ அதற்கான கருத்தை மக்களிடம் திரட்ட வேண்டும். மக்களை திரட்டித்தான் உன்னால் அரசியல் சாசனத்தில் உள்ள இந்தியையே உள்ளே வரவிடாமல் நிறுத்த முடிந்தது. நீ வெறும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன், நான் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறேன், வாட்டர் கமிஷனுக்கு போகிறேன், அதெல்லாம் அது ஒரு நடைமுறை, அதெல்லாம் போ. ஆனால் நாம் எப்படி இந்திக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தி இன்றைக்கு வரையும் அதை நடைமுறைப்படுத்த விடாமல் பண்ணி வைத்திருக்கிறோமோ, அதுபோல் இந்த மேகதாதுவை கட்ட முடியாதபடி செய்கின்ற அளவுக்கு மக்களை திரட்டு. அவன் பயப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய எல்லையிலே அணையை கட்ட போகிறோம், அந்த அணை பாதுகாப்பாக இருக்குமா? நாம் தூரத்தில் இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்குமா? பள்ளத்தில் அணையை கட்ட போகிறோம், மேட்டுக்கு தண்ணி கொண்டு போகிறான் முட்டாள். பள்ளத்தில் கட்டிய மேகதாது அணைக்கு அது பெரிய மடு, அங்கிருந்து பெங்களூருக்கு குடி தண்ணீர் கொண்டு போகிறானா? ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் குழாயை வைத்து கொண்டு போவானா? இதற்கு ஒரு அணை கட்டுகிறான். உலகத்தில் வீராணத்தில் அணை கட்டியா நாம் தண்ணீர் கொண்டு வருகிறோம்? குழாய் வழியாக தண்ணீரை பீச்சினால் வந்து சேருகிறது. சென்னைக்கு 200 கிலோமீட்டர் வருகிறது. ரொம்ப முட்டாள்கள், எல்லாரையும் முட்டாள்களாக கருதி கொண்டு அரசியல் நடத்துகிறார்கள். நம்முடைய முதலமைச்சருக்கு எதற்கு நெஞ்சில் துணிவில்லை, எதிலும் தெளிவில்லை. பிரச்சனை என்ன என்றால் அவர் நேர்மையாக ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்வது எனக்கு பிடித்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நல்ல வார்த்தைகளை என்னுடைய காதுகளால் இப்பொழுதுதான் கேட்கிறேன். அதே போல எல்லாமே மாறும். 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் மாறாவிட்டால் பயனில்லை. வெறும் நேர்மையான ஆட்சியை நான் தருகிறேன், நான் லஞ்சம் வாங்கவில்லை, என்னுடைய மந்திரியை பயமுறுத்தி வைத்திருக்கிறேன், கொஞ்ச காலத்திற்காவது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பதிவு அலுவலகத்துக்கு போனால் பணம் கொடுக்காமல் பதியலாம். அதே மாதிரி கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி வேண்டுமென்றால் சதுரடிக்கு இவ்வளவு என்று கொடுக்காமல் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் என்பதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். நீ பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்தி 4000 ஏக்கர் நஞ்சு நிலத்தை காப்பாற்றியது வரவேற்கத்தக்கது தான். 80 ஏரிகளை நீ காப்பாற்றியது வரவேற்கத்தக்கது தான். நீ சிறந்ததை செய்கின்ற போது நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் உனக்கு ஒன்றும் பாதி புரியவில்லை. அதனாலே எல்லாவற்றுக்கும் பேசுவதற்கு பயப்படுகிறாய். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டை ரொம்ப கேவலமான மாநிலமாக ஆக்கப் போகிறது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, சிறு சிறு மாநிலங்களையெல்லாம், இந்தி பேசாத மாநிலங்களையெல்லாம். பாராளுமன்ற தொகுதி வரையறை தமிழ்நாட்டுக்கு 10 இடத்தை கூட்டித்தரும். 39 49. உத்தரப்பிரதேசத்துக்கு 50 இடங்களை கூட்டித்தரும். உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற 5 மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 48%. 100 பேருக்கு 48 பேர் அவன் இந்தி பேசுகிறவன் மட்டுமே. அவன்தான் பாராளுமன்றத்தில் இருப்பான். அவன் சொல்வதெல்லாம் சட்டமாகவும் அவன்தான் ஆட்சி நடத்துவான். பிறகு பெரும்பான்மை இந்தி பேசுகிற மக்கள், சிறுபான்மை மக்கள் அனைவரையும் நாம் எல்லோரும் பிரிந்து கிடக்கிறோம். ஒருத்தன் கன்னடியன், ஒருத்தன் தமிழன், ஒருத்தன் தெலுங்கன், ஒருத்தன் ஒரியன். ஆனால் அவன் பூராவும் இந்தி பேசுகிறவன். அவர்களுடைய பாராளுமன்ற இடங்களை கூட்டுகின்ற ஒரு சூழ்ச்சி வலையை மோடி பின்னி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், மோடி செய்கின்ற எல்லா காரியங்களையும் நாம் எதிர்ப்பதும் இல்லை, எல்லா காரியங்களையும் வரவேற்பதும் இல்லை. அவர் 30 நாளாக ஆனால், ஒரு மந்திரி ஊழல் செய்து 30 நாளாக ஆகிவிட்டால் 31ஆவது நாள் தானாக பதவி போய்விடும். இதற்கு சபாநாயகரிடமெல்லாம் மனு கொடுக்க வேண்டியதில்லை. இந்த சபாநாயகர்களெல்லாம் விலை போய்விடுவார்கள். சபாநாயகர்களெல்லாம் முதலமைச்சர் முகத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் அந்த நாற்காலி அங்கே ஆடும், சபாநாயகர் நாற்காலி ஆடும். அப்புறம் அவர் கீழே இறங்கி உட்கார வேண்டியதான் ஆட்களோடு. ஆகவே முதலமைச்சர் முகத்தை பார்த்து நடவடிக்கை செய்கிறவர்கள் சபாநாயகர்கள். அவர்களிடம் போய் நாம் கொடுக்க வேண்டாம். சட்டப்படியே 31ஆவது நாள் ஊழல் செய்த மந்திரி ஊழலுக்காக 30 நாள் சிறையில் இருந்தால் 31ஆம் நாள் பதவி என்பது மிகச்சிறந்த சட்டம். இந்த மாணவர்கள் பேசுவதற்கும் போராடுவதற்கும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இதில் மோடி கொண்டு வருகிற இந்த திட்டம் ஊழலை ஒழிப்பதற்கான சிறந்த சட்டம். தனி நீதிமன்றம் வைத்து பார்த்தார்கள், மறுபடியும் 30 ஆண்டுகள் வழக்குகள் நடக்கின்றன. ஆகவே 31ஆவது நாள் பதவி போய்விடும் என்பது ஒரு பாம்பினுடைய நச்சு பல்லை பிடுங்குவது போல. ஆகவே இதற்கு கடுமையான சட்டம் ஒன்று தேவைப்படுகிறது. இந்த அமைச்சர் பதவியை பிடுங்கிவிட்டால் அவன் அடங்கி விடுவான்.
இது எல்லாம் நான் சொல்கிறேன். கடைசியில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்பொழுது ஆட்சியில் இல்லை, ஏராளமான வழக்குகள் இவர்களின் மீது இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 2 நிலை தான். நம்ம வேலுமணியிலிருந்து, சி.வி. சண்முகத்திலிருந்து, குக்கா விஜயபாஸ்கரிலிருந்து இவர்கள் தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியை சரி செய்து கொண்டு அந்த வழக்குகளை மேலே கிளறாமல் அமுக்கிக் கொள்வதற்கு தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பவர்கள் ஒரு வகை. திமுக போல மத்திய அரசு அவர்களுடைய அமலாக்கத்துறைகளின் மூலம் போட்ட வழக்குகளை எல்லாம் கிண்டாமல் இருப்பதற்கு அவர்களுடைய கவட்டுக்குள் நுழைவது இன்னொரு வகை. எல்லாருக்கும் எப்படி 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வழக்குகளை தள்ளி கொடுக்கிறார்கள் என்றால், ஆளுங்கட்சியை சரி செய்து கொள்வது, அவர்களிடம் தங்களுடைய கட்சியை விற்று விடுவது, கொத்தடிமையாக ஆவது, இந்த நிலையை திமுக இப்பொழுது கடைபிடிக்கிறது. விஜய் ஏற்கனவே கடைபிடித்து கொண்டிருக்கிறார். எதை வச்சு சொல்றீங்க? விஜய் இந்த இவர்களையெல்லாம் சேர்த்துக் கொள்கிறாரு. எதுக்காக சேர்த்து? அவருக்கு இடம் போகாமை, அவருக்கு தனி இந்த திருமாவளவன் மாதிரி ஆட்களிடம் பெரிய தொந்தரவாக இருக்கிறது. இவனை ஐஜியாக போட்டு, அவனை செக்ரட்டரியாக போட்டு, என்னை திருச்சி கிழக்கில் நிறுத்து என்று எந்த நேரமும் பெரிய இந்த 2 பேருடைய ஆதரவை அவர் கொடுப்பதற்கு ஒரு நாளைக்கு 20 மனு கொடுக்குறாராம். அதனாலேயே இவர்களுடைய ஆதரவே இல்லாமல் தனி ஆதரவில் கட்சி நடத்துவோம் என்று அவர் நினைக்கிறார். அதற்காக இந்த அயோக்கியர்களை எல்லாம் ராஜினாமா செய்கிறாயா என்று கேட்கிறார். நான் ராஜினாமா செய்கிறேன், நீங்கள் என் மீது உள்ள வழக்குகளை எல்லாம் தூசி தட்டாமல் இருப்பீர்களா என்று இவர்கள் கேட்கிறார்கள். சரி, நான் அமுக்கிக் கொள்கிறேன். ஆகவே இப்பொழுது விஜயனுடைய ஆட்சியில் என்ன வேறுபாடு நிகழ்கிறது என்றால், KN நேருவினுடைய வழக்கு வேகப்படுத்தப்படும், செந்தில் பாலாஜி வழக்குகள் வேகப்படுத்தப்படும், குக்கா விஜயபாஸ்கருடைய வழக்குகள் அமுக்கப்படும், நீதிகள் சார்புடையவைகளாக, ஜஸ்டிஸ் இஸ் ப்ரிஜுடிஸ்ட். ஓகே, இதெல்லாம் வரலாறு நாரடித்து விடும். உன்னை துக்ளக் மன்னன் ஒரு கேவலமாக ஆட்சி நடத்தினான் என்பதை 600 ஆண்டுகளாக துக்ளக்குடைய வரலாறு தெரியாதவனுக்கு கூட அவன் ஒரு கோமாளி, அவன் ஒரு கிறுக்கன் என்கின்ற செய்தி தெரியும் என்பது போல் உங்களுடைய ஆட்சியை பற்றி 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வரியும் தெரியும். கோமாடித்தனமாக நாடாண்டார்கள். 2 விதமாக, ஒரு பக்கம் நான் ஊழலை ஒழிப்பேன் என்பது, அவர்களின் மீது வழக்கு போடுவது, திமுக காரன் மீது வேகமாக வழக்கு போடுவது, அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் போடப்பட வேண்டும் என்பதில் நமக்கு மாறுபாடு இல்லை. இவனை எதற்கு விட்டு வைக்கிறாய்? இவனை எதற்கு உங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறாய்? உனக்கு விசிலில் நிற்பதற்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவனை ராஜினாமா செய்ய வைக்கிறாய். அவனுக்கு பெரிய தேவை இருக்கிறது, நம்முடைய வழக்குகள் தோண்டப்படாமல் இருந்தால் போதும் என்று. இப்படி இது ஒரு நேர்மையினுடைய தன்மை அல்ல. நேர்மை என்பது எல்லாரிடமும் ஒரு சமமான போக்கை கையாளுவது தான் நேர்மையை தவிர இது சரியல்ல. ஆக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு சரியான குறிக்கோளை நோக்கி போகிறதா என்று சொல்ல முடியாவிட்டாலும், இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனைகளை இவர்கள் கையில் எடுத்தால் உண்மையிலேயே பெரிய மாறுதல் வரும். மோடி அரசாங்கம் இப்பொழுது ஆடி போயிருக்கிறது. ஏனென்றால் அங்கே டில்லி மைதானத்தில் இந்த போராட்டத்தின் குரல் பாராளுமன்றத்துக்கு தெளிவாக கேட்கிறது. ஆக ஏராளமான மாணவர்கள், இளைஞர்கள் அவர்கள் மன நிறைவற்ற நிலையிலே இருக்கிறார்கள். தே ஆர் டிஸாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கவர்மெண்ட் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது ஒரு தெளிவு அவர்களிடம் இல்லாவிட்டாலும் காலப்போக்கில் தெளிவை அடைந்து விடுவார்கள். அவர்கள் சரியான திசையை நோக்கி போராடத் தொடங்கி விடுவார்கள். ஒரு மந்திரியை வெளியே வா என்று சொல்வதற்கு அந்த மந்திரியை வெளியே வர சொல்லிட்டு 3 மாதம் சென்று மறுபடியும் சேர்த்துக்கொள்வார். இது ஒரு கெட்டிக்காரத்தனமான போராட்ட நோக்கமாக எனக்கு தெரியவில்லை. நீ எதையும் சொல்லு, கல்வி மாநில பட்டியலுக்கு அனுப்புவது அதெல்லாம் சரியானது தான். அது மட்டுமே இந்தியாவில் மோசமான நிலையில் இல்லை. ராமர் கோயிலில் தர்மகர்த்தாக்கள் திருடி விட்டார்கள் என்பது பெரிய செய்தியாக பேசப்படுகிறது. நான் சொல்கிறேன், தர்மகர்த்தாக்கள் அயோக்கியனாக இருப்பதற்கு மோடி என்ன செய்வார்? தர்மகர்த்தாக்கள் அயோக்கியனாக இருப்பார்கள். எதுக்கு ராமனுக்கு பணம்? எதற்கு இவ்வளவு பெரிய உண்டியல்? எதற்கு இவ்வளவு பெரிய சொத்து? இருக்கிறவன் தீபம் காட்டி விட்டு போகிறான். ஊதுவத்தி கொளுத்துவதற்குரிய செலவும் கற்பூரம் கொளுத்துவதற்குரிய செலவோடு நிறுத்தி கொண்டால் இந்த தப்புக்கள் தான் நடக்காது. கோடிக்கணக்கான ரூபாய் குவிந்து கொண்டே இருந்தால் தர்மகர்த்தாக்கள் சுரண்டுவான். பிறகு இந்த அரசாங்கம் அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். அவ்வளவுதான் செய்ய முடியும் இந்த சட்டத்தில். அவன் ஜாமீனில் வருவான், காலப்போக்கில் அப்படியே ஓட்டி கொண்டே இருப்பான் வழக்குகளை. ஆகவே எதற்கு சொல்கிறேன் என்றால், சரியான குறிக்கோளை நோக்கி இந்த மாணவர் சமுதாயம் செலுத்தப்பட்டால் உண்மையிலேயே இந்தியாவில், ஏனென்றால் ராகுல் காந்தியால் மற்றவர்களால் ஒரு நிலைத்த எதிர்நிலையை உருவாக்க தடுமாறுகிறார்கள். மம்தா பானர்ஜி தான் என்ன செய்ய முடியும்? மம்தா பானர்ஜி மாதிரி ஊழலின் வடிவம்
நம்முடைய ஸ்டாலின், மம்தா பானர்ஜி இவர்களிடமெல்லாம் எம்பிக்களிலிருந்து என்ன பயன்? இவர்கள் பேசுவது யாருக்கு கேட்கும்? இவர்களை விரட்டுவதற்கு தானே மக்கள் முன்னிலையில் நின்றார்கள். இப்போ உன்னிடம் இருக்கிற எம்பிக்களை வைத்து கூவுவதன் மூலம் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. ஆகவே முதலில் எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்கள் முலாயம் சிங் பெரிய ஊழல், லல்லு பிரசாத் பெரிய ஊழல், மம்தா பெரிய ஊழல், ஸ்டாலின் பெரிய ஊழல். இது எந்த மாநிலத்தில் பட்நாயக் போன்ற சிலர் தான் அதில் விதிவிலக்கு. ஒரிசாவினுடைய பட்நாயக் போன்ற சிலர் அதுக்கு விதிவிலக்கு. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய எதிர்க்கட்சிகள் ஊழல் மயமாக இருந்து இப்போ அவையெல்லாம் விரட்டப்பட்டு மறுபடியும் தேசிய கட்சிகள் அந்த இடத்தை பிடிக்கின்றன. அதுவும் நல்லதில்லை. நம்முடைய மாநில உரிமைகளெல்லாம் பெரிய அளவுக்கு பறி போய்விடும். ஆக இந்த நாட்டில் பல பிரச்சனை இருக்கிறது. மேகதாது ஒரு பிரச்சனை, சிபிஎஸ்சியில் இந்தியை திணிக்கிறார்கள் என்பது இன்னொரு பிரச்சனை, அப்புறம் நீட்டு அது ஒரு பிரச்சனை. இப்படி பல்வேறு பிரச்சனைகள். எதிலும் நம்முடைய விஜய் பேசாமடந்தையாக இருக்கிறாரே தவிர அவருக்கு என்ன பேசுவதில் என்ன சிக்கல் என்றால், பேசி மாட்டிக்கொள்ள வேண்டாம். பேசி அவருக்கு, அதாவது நம்ம பேசினால் அது உளறலாக ஆகிவிடும், பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் என்று அவர் பயப்படுகிறார். அதனால் எதுக்கும் அவர் பேசுவதே இல்லை. பேசாமல் ஒரு முதலமைச்சர் ஆள முடியாது. ஏனென்றால் மக்கள் கருத்தை முதலமைச்சர் தான் திரட்ட வேண்டும். நமக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திரட்டப்படுகின்ற கருத்து, மாநிலங்களின் உரிமைகளுக்காக திரட்டப்படுகின்ற கருத்து, இதெல்லாம் முதலமைச்சர் தான் செய்ய வேண்டும். ஆக அவர் வெளிப்படுத்தினால்தான் மக்களுக்கு நல்லது கெட்டது புரியும். கண்டிப்பாக அதை செய்வதற்குரிய ஆற்றல் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருக்கும் இல்லை, ஆளுங்கட்சி தலைவருக்கும் இல்லை. இது இப்படியே பேச மடந்தைகளாக இருந்து கடைசியில் இது வாய் பேச தெரிந்தே பயனில்லை, ஊமைகளாக ஆகிவிட்டார்கள் அவர்கள். கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.